கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 30 முதல் 33 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியர் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலும் ஆகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினால் வென்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேடினபடியினால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதலுக்கான கண்மலையும் சியோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ரோமர் புஸ்தகத்திலிருந்து தொடர் போதனை பொதித்து கொண்டு வருகிறோம். புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை வசனம் வசனமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் 9வது அதிகாரத்தில் யூதர்களுடைய இரட்சிப்பை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பொதித்து கொண்டு வருகிறார். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே அவர்களை நினைக்கும் போது மிகுந்த மனவேதனை உண்டாகிறது என்று சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். காரணம், யூதர்கள் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்களுக்கு தேவன் இருந்தார், பிதாவாகிய தேவனை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது, விருத்த சேதனம் இருந்தது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். பல ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் இவருடைய சந்ததியில் இருந்தார்கள். ஆனாலும் இவர்கள் வெளிப்பாட்டின் அறிவில்லாததினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில், அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், புதிய ஏற்பாட்டிலே உண்டாக்கப்பட்ட சபை அநேகம் புறஜாதிகளினால் நிரம்பியிருந்தது. யூதர்களை காட்டிலும் புறஜாதிகள் தான் அதிகமாக நிரம்பியிருந்தார்கள். இதை யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், மற்றவர்களுக்கும் நமக்கு வித்தியாசம் உண்டு. அப்போது ஆண்டவர் ஒரு சபையை ஏற்படுத்துகிறார் என்றால் அது நமக்கான சபையாகத்தான் இருக்கணும். அதில் புறஜாதிகளுக்கு பெரிய பங்கு இருக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் ஸ்தாபித்த அத்தனை சபைகளிலும், பெரும்பாலான புதிய ஏற்பாட்டு சபைகள் அத்தனையிலும் புறஜாதி மக்கள் தான் அதிகமாக ரட்சிக்கப்பட்டு சபைகளை சேர்க்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆகையினாலே இந்த யூதர்கள் இந்த சபைகளை அங்கீகரிக்கவில்லை. இதனால் பவுல் அப்போஸ்தலன் மிகுந்த மனவேதனை அடைகிறார். பின்பு அதை பற்றி விளக்கி அவர் போதிக்கிறார். எப்படி புறஜாதிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், ஏன் புறஜாதிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், யூதர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பதை குறித்து தான் அவர் போதித்து கொண்டே வருகிறார். சபையிலும் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவர்களும் இருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவர்களும் இருப்பாங்க. ஏன் இவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஏன் அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் என்பதை தான் பவுல் அப்போஸ்தலன் இதிலே அவர் போதிக்கிறார். 30வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலும் ஆகும் நீதியே. நீதியை நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீதி, தேவன், இதை பற்றிய பெரிய அறிவு புறஜாதிகளுக்கு கிடையாது. இதை பற்றின ஒரு பெரிய வாஞ்சையும் இவர்களுக்கு கிடையாது. புறஜாதிகள் என்றால் நம்மை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறேன். நாம் எல்லாம் யூதர்கள் அல்ல, நாம் புறஜாதிகள். இப்போ புறஜாதிகளுக்கு தேவனை பற்றின அறிவு கிடையாது, நீதியை பற்றின அறிவு கிடையாது, எதுவுமே கிடையாது. மெய்யான தேவன் யார் என்பதை தேட முயற்சி செய்யவில்லை. அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருந்த ஒரு கூட்டம்தான் புறஜாதியார் கூட்டம். ஏன்னா அவர்களுக்கு நாலேஜ் கிடையாது. ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனம் வாசிப்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. புறஜாதிகளை பற்றி தான், அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி தான் இங்கே பேசுகிறார். தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்திருந்தது. அப்போது நீங்கள் இந்த ரோமர் 1:21 32 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க புறஜாதிகளை பற்றின வசனங்கள் தான். இவர்களுடைய இருதயம், புறஜாதியுடைய இருதயம் இருளிலே கிடந்தது என்று சொல்லுகிறார். நீதியை இவர்கள் தேடவில்லை. நீதினா என்னன்னு தெரியல, தெரிஞ்சாதானே தேடுறதுக்கு. அப்போ தெரியாது, தேடலை. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 48வது வசனம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நீதியை பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லாத
புறஜாதிகள், அதாவது நாம் அந்த நீதியை தேடி போகலை. ஏன்னா நமக்கு தான் அறிவே இல்லை. நீதியை பற்றின அறிவு இருந்தால் தான் அது எங்கே இருக்குன்னு தேடி போவோம். தேவனை பற்றி ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் அறிவு இருந்தால் தான் தேவன் யார் என்ற ஒரு தேடல் இருக்கும். எதுவுமே இல்லை. ஆனால் ஆகையினாலே நாம் நீதியையோ தேவனையோ தேடி போகவில்லை. ஆனால் சுவிசேஷம் அல்லது நற்செய்தி எப்பொழுது புறஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட்டதோ, எப்பொழுது பிரசங்கிக்கப்பட்டதோ, அதை கேட்டு அவர்கள் என்ன செய்தார்களாம்? சந்தோஷப்பட்டார்கள். மட்டுமல்ல, கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். அப்போது அவர்கள் சந்தோஷப்பட்டது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்போ சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இதெல்லாம் வரும் அப்படின்னா, அதை ஏற்றுக்கொள்ளும் போது தான். அந்த சுவிசேஷத்தை ஆமாம் இது சரிதான், இவங்க சொல்கிறது கரெக்டு தான், இதை நம்ம ஏற்றுக்கிறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது தான், அதை ஏற்றுக்கொள்ளும் போது தான் நற்செய்தியை சுவிசேஷத்தை நாம் கேட்கும்போது சந்தோஷப்படுவோம், அந்த வசனத்தை மகிமைப்படுத்துவோம். அப்போ இந்த யூதர்கள் மெய்யான தேவன் யார் என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள். 10 கட்டளைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. புறஜாதிகளுக்கு இது கிடையாது. புறஜாதிகளுக்கு மெய்யான தேவன் யாருன்னு தெரியாது. ஆனால் ரோமர் 9:31 வாசிப்போம். நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை என்ன செய்யலையா? அடையவில்லை. அப்போ மெய்யான தேவன் யாருன்னு தெரியும். 10 கட்டளைகள் இருக்குது. பலவிதமான, அதாவது மற்ற ஜனங்களை காட்டிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். பல ஜாதிகளை காட்டிலும் மேன்மையான ஒரு மக்களாக இருந்தார்கள். இத்தனை மேன்மைகள் இருந்தும் நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலர் நீதி பிரமாணத்தை அடையவில்லை. இவங்க மெய்யான தேவன் யாருன்னு தெரிந்திருந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளலை. அவர் மனுஷகுமாரனாய் வரும்போது அவர் என்ன செய்தார்கள்? அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அப்படின்னா, அதுக்கு இன்னொரு காரணம், இவங்க என்ன நினைக்கிறாங்க? நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரே தேவன் யெகோவா தேவன், ஆகையினால நியாயப்பிரமாணத்தை நாம் கரெக்டாக கடைபிடித்து ஃபாலோ பண்ணி நீதிமான் ஆகிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது தவறு. இது கொடுக்கப்பட்டதே, நியாயப்பிரமாணங்கள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதே, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதே, மனிதன் பாவி என்று உணரணும். தன்னால் இந்த நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்க முடியாது என்று உணர்வு அவனுக்கு வரணும். இப்போ தன்னை பாவி என்று உணரணும். இந்த பாவத்திற்கு பரிகாரம் வேண்டும் என்று அவன் நினைக்கணும். அதிலிருந்து விடுதலை வேண்டும், இரட்சிப்பு வேண்டும் என்று மனிதன் நினைக்கணும். அந்த இரட்சிப்பை கொடுப்பதற்கு ஒரு இரட்சகர் தேவை என்பது அவனுக்கு புரியணும். அப்போ இதை எல்லாவற்றையும் உணர்த்துவதற்காகத்தான் தேவன் 10 கட்டளைகளை நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். இந்த நோக்கம் புரியாமல் இவங்க என்ன நினைக்கிறாங்க? இதை நம்ம கடைபிடிக்கிறோம், நமக்கு இது இருக்குது, இந்த கட்டளைகள் அடங்கிய பிரமாணங்கள் இருக்கிறதுனால நம்ம இதை ஃபாலோ பண்ணி என்ன செஞ்சிடலாம், நம்ம நீதிமான் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாக்கோபு 2வது அதிகாரம் 10வது வசனம். எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணம் முழுவதையும், ஏன்னா ஏறக்குறைய 613 கற்பனைகள் உண்டு, கட்டளைகள் உண்டு. நம்ம அதை சுருக்கி 10 கட்டளைன்னு சொல்கிறோம், சொல்லும்போது புரியணுன்றதுக்காக சொல்கிறோம். ஆனால் 613 கட்டளைகள் உண்டு, ஆதி ஆகமத்தில் ஆரம்பித்து உபாகமம் வரைக்கும். அப்போ 613 கட்டளைகளையும் இவங்க ஃபாலோ பண்ண முடியாது. ஒருவேளை அல்லது 10 கட்டளைகள் எடுத்துக்கிறோம், 10 கட்டளையை எடுத்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, 9 ஃபாலோ பண்ணியாச்சு, 1ல் ஃபெயில் ஆகிடுறாங்க. 1ல் ஃபெயில் ஆகிட்டா முற்றிலும் என்னவா? எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய். அப்போ 1 ஃபெயில்னா மொத்தமும் ஃபெயில். அதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய ஸ்ட்ரென்த்து, பலன். ஆண்டவர் கொடுத்தனுடைய நோக்கம் ஏன்? எதுக்கு? மனுஷன் இதை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக கொடுக்கல, பண்ண முடியாது, ஆகையினாலே நமக்கு ரட்சிப்பு தேவைன்றதை மனுஷன் உணரணும், அதுக்காக தான் கொடுத்தார். அந்த இந்த 1 ஃபெயில்னால் எல்லாம் ஃபெயிலுன்றது பழைய எஸ்எஸ்எல்சி மாதிரின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பேப்பர் ஃபெயில் ஆகிட்டா திரும்ப மொத்தமும் எழுதணுமா? அதே போல் இதில் கடைசி கட்டளை என்னென்னா, 10 கட்டளை இல்லை, இச்சியாதிருப்பாயாகன்னு ஒரு கட்டளை சொல்கிறார். அதே போல் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகன்னு ஒரு கட்டளையில் சொல்கிறார். இப்போ மற்ற எல்லாம்
செயல்களாக இருக்கிறது. ஆனால் இந்த இச்சியாதிருப்பாயாக என்கிற கட்டளை அது செயல் அல்ல, அது எண்ணம். மற்ற எல்லா கட்டளையும் இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டே வருவார். அதை எல்லாம் ஃபாலோ பண்ணிட முடியுது. ஆனால் இச்சியாதிருப்பாயாக என்றார் தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தை அது முழுக்க முழுக்க செயல் அல்ல, அது என்னது? மனிதனுடைய எண்ணமாக இருக்கிறது. அப்புறம் பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லும்போது அந்த செயலையும் வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்க முடியாமல் என்ன செஞ்சிடறான்? மனுஷன் பொய் சொல்லிடுறான். அப்போ இதனால நியாயப்பிரமாணத்தை இவர்களால் முழுமையாக கடைபிடிக்க முடியாது. இப்போ ஏன் யூதர்கள் ரட்சிக்கப்பட முடியலை? ரோமர் 9வது அதிகாரம் 32வது வசனம். எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியினால் அதை அடையவில்லை, இடறுதலுக்கேறான கல்லில் இடறினார்கள். ஏன் யூதர்கள் ரட்சிக்கப்பட முடியலை அப்படின்னா, அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல், எதை தேட முடியல அப்படின்னா ரட்சிப்பை அவர்கள் விசுவாசத்தினால தேடியிருக்கணும். ஆனால் அவங்க அப்படி தேடலை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால். அப்போ நியாயப்பிரமாணத்தை நாம் செயலாக மாற்றும் போது, நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி அதை செயல் வடிவத்தில் கொண்டு வந்து நாம் ரட்சிப்பை அடைந்து விடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்போ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது 9ல் பாஸ் பண்ணிடுறாங்க, 1ல் ஃபெயில் ஆயிடுறாங்க. அப்போ மொத்தமும் ஃபெயில் ஆகிடுது. அப்போ சொல்கிறாரு, இடறுவதற்கான கல்லில் இடறினார்கள். கொஞ்ச தூரம் வந்துட்டாங்க, ஆனால் ஒரு கல் இருக்குது. அந்த கல்லில் என்ன செய்கிறாங்க? கால் பட்டு இடறி விழுந்துடுறாங்க. 33வது வசனம். இதோ இடறுவதற்கான கல்லையும் தவறுவதற்கான கண்மலையும் சியோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இடறுவதற்கான கல்லையும் தவறுவதற்கான கண்மலையையும் சியோனில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. அப்போ இந்த இடறுவதற்கான கல் என்று சொல்லப்படுவது இங்கே எதை குறிக்குது? இது நியாயப்பிரமாணத்தை குறிக்கலை. கல் பொதுவாக மற்ற இடங்களில் நீங்கள் பார்க்கும்போது கற்பலகையை, நியாயப்பிரமாணத்தை குறிக்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட இந்த கல் நியாயப்பிரமாணத்தை குறிக்கலை. எதை குறிக்குது? ஏசாயா 8வது அதிகாரம் 13-14 வசனங்கள். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலிற்கும் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு சேனைகளின் கர்த்தரை பற்றி பேசுது. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். இப்போ இந்த ரோமரில் இடறுவதற்கான கல்லையும் தவறுவதற்கான கண்மலையும் எங்கே வைக்கிறேன்னு சொல்கிறாரு? சியோனிலே வைக்கிறேன். இங்கே அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். அப்போது பரிசுத்த ஸ்தலம் அப்படின்றது தான் சியோன் தான் பரிசுத்த ஸ்தலம். இப்போ அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார் சொல்லிட்டு, ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார். அப்போது இந்த தடுக்கலின் கல் இடறுதலின் கண்மலை யார் அப்படின்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை பற்றின தீர்க்க தரிசனம் தான் ஏசாயாவில் அவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் ரட்சிப்பு வருதுன்னு தெரிஞ்சும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இடறுகிறார்கள். யூதர்கள் அது வரைக்கும் வந்துடுறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர்னு ஏற்றுக்கொள்ள முடியலை, போதகராக ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏன்னா தச்சனோட மகன், அவர் ஒரு மிடில் கிளாஸ், நாங்கள் பார்க்க வளர்ந்தவர், இப்படி பேசி என்ன ஆகிறாங்க? அவரை தேவனாக அங்கீகரிக்காமல் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆக யூதர்களுக்கு இவர் என்னவா மாறிட்டார்? இப்போ இடறுதற்கான கல்லாக மாறிட்டார்.
இவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதை தாண்டி என்ன செஞ்சிடறாங்க, ஈஸியாக வாழ்க்கை பாதையில் ரட்சிப்பை பெற்று போயிட்டே இருக்கிறாங்க. அதில் அநேகர் புறஜாதிகளாக இருக்கிறாங்க. அவங்க ஈஸியாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆனால் யூதர்களுக்கு அவர்கள் இவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதனால இவரே அவர்கள் இடறுதலுக்கான கல்லாக அங்கே என்ன செய்கிறாரு, அவர்களுக்கு அந்த அந்த ஒரு சந்தர்ப்பம் அங்கே வருது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரிசிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமாய் மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவர் சொல்றாரு, அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் என்ன செய்கிறேன், சீயோனிலே வைக்கிறேன். இதே வசனத்தை தான், இந்த வசனத்தையும் இதுக்கு முன்னாடி சொன்ன 2 வசனத்தையும் இணைத்து தான் ரோமரில் பவுல் கோட் பண்ணி எழுதுறார். அப்போது அஸ்திபாரமாய் ஒரு கல்லை எங்கே வைக்கிறேன்னு சொல்கிறாரு, சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும். அப்போ என்ன சொல்ல வர்றாரு, சிலர் இந்த கல்லை, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுவார்கள். சிலர் இங்கே வரைக்கும் வந்துடுவாங்க, வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இடறுவார்கள். அந்த கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. வாசிக்கலாம். சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லு தான் மூளைக்கே தலைக்கல்லாய் மாறினது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு எப்படி சொல்ல முடியும்? மத்தேயு 21வது அதிகாரம் 42, 43, 44. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரே ஜனங்களை பார்த்து சொல்றாரு, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அப்போ ஏற்கனவே என்னை பற்றின தீர்க்கதரிசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அதை நீங்கள் வாசிக்கலையான்னு அதை கோட் பண்ணி பேசுகிறார். அப்புறம் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு, யாரிடத்துல? ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யூதர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் தான் யார்? தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள், கனி கொடுக்கிறவர்கள். அடுத்து சொல்கிறார், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். அப்போது பழைய ஏற்பாட்டு வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே அதை மென்ஷன் பண்ணி அதை கோட் பண்ணி தான் பேசுகிறார். அப்போ இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கல் வேறு யாரும் இல்லை, நான் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவை எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் யூதனாய் இருந்தாலும் சரி அல்லது புறஜாதியானாக இருந்தாலும் சரி, அவன் கனி கொடுப்பான். ஏற்றுக்கொள்ளாதவன் இடறி விழுவான். அவன் ஏற்றுக்கொள்ளாதனால அதோடு தேங்கி போய் நின்றுவான். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 11, 12 வசனங்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரை மூளைக்கு தலைக்கல் ஆனவர், அவராலே அன்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். இங்க அப்போஸ்தலர்கள் இதில் பேதுரு சொல்றார், வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு. அப்போ அந்த கல் யாருன்றதை இங்கே அவரும் சொல்றார். ஆண்டவர் ஒரு பக்கம் சொல்றாரு, பவுல் ஒரு பக்கம் சொல்றாரு, ஏசாயா ஏற்கனவே ஒரு தடவை சொல்றாரு, சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு. எல்லாரும் சொல்லும் போதும் இங்கே பேதுருவும் என்ன செய்கிறார்? அதை வெளிப்படுத்துகிறார். ஆகாதென்று தள்ளின கல், அந்த கல் யாரா? அவர் தான் மூளைக்கு
தலைக்கல்லானார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு 12வது வசனத்தை சொல்றாரு, இயேசு கிறிஸ்து அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே மனிதர்களுக்குள்ளே அவருடைய நாமத்தை தவிர வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்போ ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். அதுக்கு என்ன அர்த்தம்? வானத்தின் கீழே மனிதர்களுக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் மூலம் மட்டும்தான் ஒரு மனிதன் பிதாவிடத்தில் சேர முடியும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை அடைய முடியும். வேறு எந்த நாமத்தின் மூலமாகவும் என்ன செய்ய முடியாது, அவன் போக முடியாது என்பதை இங்கே தெள்ளத் தெளிவாக பேதுருவும் என்ன செய்கிறார், அதை போதிக்கிறார். அப்போது மனுஷனுக்குள்ளாக அல்லது வானத்தின் கீழே பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிக்கப்படும்படி நமக்கு கொடுத்திருக்கிற வழி என்ன அப்படின்னா, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அதனால தான் அவரே சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பெயரை தவிர வேறு எந்த பெயரை வைத்து ஜெபித்தாலும், வேறு எந்த பெயரின் மூலமாக நாம் பிதாவிடத்தில் போகலாம் என்று நினைத்தாலும் அது செல்ல முடியாது. அந்த ஜெபம் வீணாக தான் போகும். ஏனென்றால் வசனம் தெளிவாக சொல்கிறது, வானத்தின் கீழே மனிதர்களுக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இவர்களுக்கு கட்டளையிடவில்லை. அப்போ வேறு வழியே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவேன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த ஜெபம் பிதா கிட்ட போகும். வேறு எந்த பேரை வச்சு ஜெபம் பண்ணாலும் என்ன செய்யாதது, போகாது. அது அவருக்கே முதல்ல போகாது. யார் பேரை வச்சு ஜெபம் பண்ணுறோமோ அவருக்கே என்ன செய்யாது, அந்த ஜெபம் கண்டிப்பாக போகாது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 22, 23. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். யூதர்கள் ஏன் ரட்சிக்கப்பட முடியலை அப்படிங்கிற காரணத்தை பார்த்து கொண்டே வருகிறோம். அவர்களுக்கு பழைய உடன்படிக்கையிலே, பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு, ஆபகுக்கு சொல்லியிருக்கிறாரு, தாவீது நிறையா பேசியிருக்கிறாரு. இத்தனை தீர்க்கதரிசிகள் வெளிப்பாடு கொடுத்திருந்தும் வெளிப்பாட்டின் அறிவு இல்லாததினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இன்னொரு காரணம் வசனம் சொல்லுது, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். அடையாளம், எங்களுக்கு இந்த அற்புதத்தை செஞ்சு காமிங்க, அந்த அற்புதத்தை செஞ்சு காமிங்க. ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறார்கள். மற்ற நேரம் என்ன செய்கிறதில்ல, விசுவாசிக்கிறது. ஒரு பிணியாளியை சோகமாக்குனா, 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு மேலே போஷித்தால், அல்லது காற்றையும் கடலையும் அதட்டினா, இப்போ இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது இவர் மேலே விசுவாசம் வைக்கிறாங்க. மற்றபடி இவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். கிரேக்கர்கள் என்ன செய்கிறாங்க, ஞானத்தை பேசுகிறார்கள். கிரேக்கர்களுக்கு என்னென்னா எல்லாமே சயின்ஸாக இருக்கணும், உலக ஞானமாக இருக்கணும். அதை தவிர சிலுவை அது இதெல்லாம் பேசினா அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். யாரைத்தான் பேசுகிறோம், நாங்கள் வேறு யாரையும் பேசலை. ஏன் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாரு, நாங்கள் மேசியாவான கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்னு சொல்லலை, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். ஏன் அதை சொல்கிறாருன்னா, யூதர்களுக்கும் என்னங்க இவரை போய் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, இவர் வந்தார், ஏதோ ஊழியம் செஞ்சார், அற்புதம் செஞ்சார், அப்புறம் இவரை தூக்கி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, இவர் இறந்து போயிட்டார். இதுதான் யூதர்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம். அதே எண்ணம் தான் கிரேக்கர்களுக்கும். ஏன் அப்படின்னா, சிலுவை மரணம் என்பது மிகவும் சபிக்கப்பட்ட ஒரு மரணம். அப்போ சபிக்கப்பட்ட சிலுவையில் மரித்த ஒருவரை போய் கடவுள் அவரை ஏற்றுக்கொள்ள, அவர் மூலியமாக தான் ரட்சிப்புனா இது எப்படி ஏற்றுக்கிறது? அதைத்தான் சொல்கிறாரு, அவர் யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். அதனால தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை, நாங்கள் வேறு எந்த இயேசுவையும் பேசலப்பா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் பேசுகிறோம்னா காரணம் தான் அப்படிங்கிறாரு. இதனால தான் யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவஞானமுமாய் இருக்கிறார். யூதராக இருந்தாலும் சரி, கிரேக்கராக இருந்தாலும் சரி, யார் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ,
தேவனுடைய சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ பலனாக இருக்கிறாராம், ஸ்ட்ரென்த்து. உலகத்தின் காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறார். ரெண்டாவது தேவ ஞானமாக இருக்கிறார். உலகத்தின் காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய தேவ ஞானத்தை அவர் தருகிறார். அதனால தான் இயேசு யூதருக்கு இடரலாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்கே வசனத்தில் சொல்லப்படுது. ஏன்னா வெறும் அற்புத அடையாளங்கள் செய்கிறதுக்கு மட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரல. அவர் வந்ததே பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாக, உலக ஜனங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, வியாதிகளுக்காக, தரித்திரங்களுக்காக அவர் மரிக்க வேண்டும் என்று சொல்லி தான் என்ன செய்தார்? அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் அவருடைய நோக்கம். அற்புத அடையாளம் செஞ்சு சாப்பாடு கொடுக்கறது இல்லை. அப்போ இதை அவர் செய்யாமல் இருந்ததுனால, அல்லது இதை அவர் கம்மியாக செஞ்சுட்டு சிலுவையை நோக்கி போனதுனால இவர்களால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியலை. இன்னொன்று, இவர்களை மீட்கிறவர் ராஜாதி ராஜாவாகத்தான் வருவார், ரோம் அரசாங்கத்தை காலி பண்ணிட்டு இவர் ராஜாவாக ஆட்சி செய்வார் அப்படின்லாம் நினச்சாங்க. இவருங்க நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலை. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10-11 வசனங்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்ப ஆசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான். அவன் தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறார் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல் அப்படின்னு சொல்லியாச்சு. அதை தெளிவுபடுத்தியாச்சு. அந்த கல் எங்கே வைக்கப்பட்டிருக்குதான்? பரிசுத்த ஸ்தலமாகிய சீயோனில் வைக்கப்பட்டிருக்கு. சீயோன் பழைய ஏற்பாட்டில் சீயோன் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் அதனுடைய அர்த்தம் சபை, புதிய ஏற்பாட்டின் சபை. அப்போது புதிய ஏற்பாட்டின் சபைக்கு மூளைக்கல் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ சபையினுடைய அஸ்திவாரம் என்ன அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதுதான் இங்கே சொல்கிறார், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட உருவனாலும் கூடாது. அப்போ சபை அப்படின்னா பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கிறது தான் சபைன்னு நினைக்கக்கூடாது. அது இல்லை. சபை அப்படின்னா நம்ம தான். அப்போ சபையினுடைய அஸ்திபாரம் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் சரியான சபை. இந்த புரிதல் இருக்கணும். கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் முன்னேறி செல்லுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இடறி விழுகிறார்கள். அப்போ இடறுதற்கான காரணங்கள் என்ன? இவர் யார்? இவர் எங்கிருந்து வந்தார்? மனுஷ முறைமையின்படி வரல. இதுவே இவர்கள் இடறுவதற்கு பெரிய காரணமாக இருக்குது. ஏன்னா இவருடைய பிறப்பை குறித்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. யோசேப்பின் மகன் என்று எண்ணப்பட்டார்னு தான் இருக்குது. அப்போ இவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக இவர் இந்த பூமிக்கு வர்றாருன்னும் போது இதை ஏற்றுக்கொள்ள முடியல இவங்களால். அதை குறித்து ஒரு சந்தேகம். இவர் எங்கேருந்து வந்தார்? மனுஷ முறைமையின்படி இவர் வரல. இது எல்லாமே யூதர்களுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இடறி போவதற்கு காரணங்களாக அமைகிறது. அது மட்டும் இல்லை, இவர் பெரிய படிப்பாளியும் இல்லை, பெரிய PhD படித்தவர் இல்லை, ஒரு சாதாரண தச்சனுடைய மகனாக இருக்கிறார். அப்போ இவர் போதிக்கிறத நாம் எப்படி கேட்க முடியும்? ஏனென்றால் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியர்கள், வேதப்பாரர்கள் எல்லாரும் வசனத்தை அதிகமாக படித்து நன்றாக படித்து போதிக்கக்கூடிய அனுபவத்தை உடையவர்கள். அப்படி இருக்கும்போது இவர் பெருசாக படிக்காமல் இவர் சொல்கிறத எப்படி கேட்கறது? அப்போ அது ஒரு இடரலாக இவர்களுக்கு இருக்கிறது. இவர் போதிக்கிறத நம்ம என்ன கேட்குறது? ரெண்டாவது காரணம். அடுத்து சொல்கிறார், நான் இயேசு தன்னை குறித்து ஒரு இடத்துல சொல்லும்போது, நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன், நான் தேவனுக்கு சமமானவன் அப்படின்னு விசேஷித்த அதிகாரம் உடையவராய் அவர் பேசுகிறார். அப்போ இதை கேட்கும்போது, அதாவது பிதாவோடு தனக்கு உள்ள உறவை அவர் பேசி கொண்டிருக்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படின்னு ஒன்று. ஏற்கனவே இவங்களுக்கு இவர் மேலே, இவர் பிறப்பின் மேலே பிரச்சனை, இவர் பெரிய படிப்பாளி கிடையாது அப்படின்லாம் இருக்கும்போது இவரை ஏற்றுக்கொள்ள முடியலை. இதில் இவர் என்ன சொல்லிடுறார்? நானும் பிதாவும் ஒன்றுன்ட்டார். சொன்ன உடனே இவங்க எல்லாத்துக்கும் கோவம் வந்துடுது. இவர் என்ன சொல்ல வர்றார்? பிதாவோடு தனக்கு இருக்கக்கூடிய உறவை அவர் பேசுகிறார். அப்போ இதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இதுவும் இவர்களுக்கு இடரலாய் இருக்கிறது. இவர் தன்னை ராஜாவாக பிரகடனப்படுத்துவார் என்று ஜனங்கள் எதிர்பார்த்தாங்க. அது மாதிரி இவர் செய்யலை. அப்போ இது நான்காவது காரணம், இவரை ஏற்றுக்கொள்ளாமல் இடறி விழுகிறதற்கு. ஏன்னா அவங்க ஆசைப்பட்டது இது எதுவுமே இல்லைன்னா கூட ரோமர்களை ஜெயிச்சு
இவர் ராஜாவாக ஆயிருக்கணும், ரோமர்கள் அடிமையாக ஆக்கியிருக்கணும், யூதர்கள் தான் ஆளணும். அதை விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, சிலுவைக்கு போய் சிலுவையில் மறிக்கிறார். இது அநேகருக்கு பெரிய இடரலாய் ஆனது. இது 5வது காரணம். ராஜாவாகி ஆட்சி செய்யணும், அதை செய்யலை. அதுக்கு மேலே எங்கே போயிட்டார், சிலுவைக்கு போய் மறிச்சிட்டார். அப்போ இதனால் இவரை இன்றைக்கு வரைக்குமே சில யூதர்கள், பல யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாமல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். என்றால் ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், இஸ்ரேல் தேசத்தில் யூதர்கள் ஒரு வழியாக நடந்து வருகிறார்கள். கிறிஸ்தவர்கள் சிலுவையை தூக்கி கொண்டு இந்த சைடு வர்றாங்க. அப்போ அந்த ரசிக்கப்படாத யூதன் சிலுவையை தூக்கி கொண்டு வருகிற கிறிஸ்தவனை பார்த்து எச்சி துப்புறான். அவனை துப்பி இது பண்ணுறான். உடனே அவங்க நிற்கிறாங்க. இவங்க போனதுக்கப்புறம் அவங்க வர்றாங்க. இது இப்போ நடக்கிறது. அப்போ என்னென்னா, இதனால தான் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. இத்தனை காரணங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. அடுத்து இன்னொரு காரணம் என்னென்னா, சிலுவையில் தொங்கும் போதாவது இவர் ஒரு பெரிய அதிசயத்தை செஞ்சு கீழே இறங்கியிருக்கணும். அப்பையும் செய்யலை. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு இவர் கதறார். அப்போ எல்லாருக்கும் ரட்சிப்பு என்கிற உதவியை இவர் தான் செய்வார்னு சொன்னால், இவரே உதவியற்றவராய் கல்வாரி சிலுவையில் தொங்குறாரே, அப்போ இவர் எப்படி ஆண்டவராக இருக்க முடியும் என்கிற இன்னொரு கேள்வியும் அவர்களுக்கு இருக்கிறது. இதெல்லாம் யோசிச்சு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, யூதர்கள் இடரல் அடைகிறார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, இத்தனை காரணங்கள் சொன்னாலும் சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு தான் என்னவா இருக்குது. நான் கெட்டு ஒன்றும் இல்லாமல் போகணும் எவன் நினைக்கிறானோ அவனுக்கு தான் அது பைத்தியமாக தெரியும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது என்னவா இருக்கான், தேவனுடைய பலனாய் இருக்கிறது. இப்போ சிலுவையை தவிர ரட்சிப்புக்கு வேறு வழியே இல்லை என்பதை திட்டமாய் போதிக்கிறார். சுய நீதியினால் நல்ல செயல்கள் செய்கிறதுனாலே ரட்சிப்பை நாம் அடைந்து விட முடியாது. தேவன் ஆகையினால தான் யூதர்கள் தேவன் ஏற்படுத்தின ரட்சிப்பின் வழியை நிராகரிக்கிறார்கள். தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே ரட்சிப்பின் பலியாக கொடுத்தார். எதுக்கு? நம்மை ரட்சிப்பதற்கு, நம்மை மீட்பதற்கு. இதை இந்த யூதர்கள் நிராகரித்து இடர்கள் அடைகிறாங்க. ஆனால் நீதியையே தேடாத நம்மை, புறஜாதிகளை, பெரிதான ரட்சிப்பை காண்பித்து நம்மை நீதிமான்களாக, அவருடைய பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இது முழுக்க முழுக்க தேவனுடைய ஈவு, அவருடைய கிருபை. நாம் ஏதோ நல்ல செயல்கள் செஞ்சு நல்லவங்களாக இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுக்கலை. அவர் நல்லவராக இருக்கிறதுனால அவருடைய கிருபையின்படி, அன்பின் உச்சக்கட்டத்தின்படி நம்ம என்ன செய்திருக்கிறார், அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ இதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முன்னேறி போகிறார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த இடத்துல இடறி விழுகிறார்கள். மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம். பிதாவே, ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்கிற வசனத்தின்படி சபையினுடைய அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை நாங்கள் பற்றி பிடிக்க எங்களுக்கு தேவரீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை இப்படி ஆலயமாக வைத்திருக்கிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலுவை பற்றின உபதேசம் எங்களுக்கு ஆண்டவரே தேவ பலனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய ஞானத்தினால் இன்னும் அதிகமாக போதித்து நடத்துவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நேரலையில் பார்த்து கொண்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபை, ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம் அவரோடு தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.